Poco F3 GT ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்று எல்லாத்தையுமே இந்த வழியில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபோனோட டிசைன் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பார்த்த உடனே இது என்ன ஃபோன்ரா அப்படின்னு எல்லாருமே கேட்குற மாதிரியான ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி தான், அந்த ROG ரெட் மேஜிக் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப இதில் 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே AMOLED டிஸ்பிளேன்றாலே கலர் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 10 பிட் கலர்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீவிங் ஆங்கிள்ஸும் சரி, இல்லை மூவி கண்டென்ட் பார்க்குறீங்களாலும் இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோன்றனால இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஃபோன் வந்து செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருக்கும். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் HD ப்ளஸ் தான், HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களால் 500 நெட்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பீக் பிரைட்னஸ் என்னென்னு இவங்க மென்ஷன் பண்ணலை, மேபி 1200 நெட்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. பில்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் தான், Gorilla Glass 5 கவர் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து அலுமினியம் ஃப்ரேம், அதுவும் அந்த சில்வர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளேன்னு வரப்போ A கிரேடே கொடுத்துடலாம். போக்கோ F சீரிஸோட மார்க்கெட்டிங்கே பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ஃபோன்லேயும் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசருங்க. 6 nanometerல பில்ட் பண்ண ப்ராசர். எந்த ஒரு கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசர் வந்து நார்மலாகவே நல்லா அடிச்சு தூக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கேமிங் டர்போ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. உங்களால் நல்லாவே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் தாறுமாறாக இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் இதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கில் எல்லாமே UFS 3 கூட கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க 3.1 அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் டைப் கொண்டு வந்திருக்கனால ஆப் லான்ச்சிங் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இல்லை டேட்டாஸ் எதுவும் காப்பி பண்ணாலும் சரி, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட்வேர்ன்றப்ப Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12.5 தான் கொடுத்துருக்காங்க. இது போக்கோ லான்ச்சரில் வரும். ஸோ போக்கோ பிராண்டிங் கீழே வரனால இதில் ஆட்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆட்ஸ் மட்டும்தான் வரும். ரெட்மி ஃபோனில் இருக்கிற அளவுக்கு இதில் ஆட்ஸ் வராது. பட் ப்ளோட்வர்ஸ் நிறையவே இருக்கும். அதாவது இன்பில்டாகவே இந்த ஃபோன் வாங்கும்போதே நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, அதை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் சரி, சாஃப்ட்வேரும் சரி, இந்த ஃபோனில் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ரைஸிங்கில் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கேமராஸ் இதில் பேக்கில் 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல். ஆனால் இது ஒரு நார்மலான 64 மெகா பிக்சல் இல்லைன்னு சொன்னாங்க. லான்ச் இவட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பில்டப் கொடுத்தாங்க. அதாவது மற்ற எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சென்சார் வைப்பாங்களா, இதில் ED சென்சார் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அது புதுசு இல்லை, மொபைல் ஃபோன்ஸ்க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ED சென்சார் இருக்கனால என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா, லைட்ஸ் வந்து இன்னும் நிறைய கேப்சர் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து இன்னமும் வெளிச்சமாக இருக்கும். அதோட டீட்டெயில்ஸுமே கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அப்பேச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா f1.65 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பேச்சரோட வேல்யூ எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு லைட்ஸ் உள்ளே போகும். அதனால் ஃபோட்டோஸ் வந்து பிரைட்டாக டீட்டெயிலாக கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இது லோ லைட்டுக்கு இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நாள் நோட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் இவங்க 2 மெகா பிக்சலுக்கு மூவ் ஆனது எதுக்குன்னு தோணுது. அதுக்கு அந்த கேமரா கொடுக்காமலே இருக்கலாம். 2 கேமரா மட்டும் வச்சு கேமரா பம்ப் வச்சு கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு 3 கேமரா கொடுக்குறோன்னு பேருக்காக 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஆக்சுவலாக அந்த 25,000 பட்ஜெட் ரேஞ்சில் வர எல்லா ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வந்து ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வர ஃபோன்ஸில் கூட செல்ஃபி கேமரா நல்லா இருக்கும், மெகா பிக்சல் கூட. பட் இப்போ 32 மெகா பிக்சல் கொடுத்தாலுமே செல்ஃபி கேமரா வந்து ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. அதை கண்டிப்பாக நோட் பண்ணணும். இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஒரு ஆவரேஜான செல்ஃபி கேமராவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கேப்சன் வர்றப்ப பேக்கில் வந்து 4K 30 fps எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 120 fps வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல வீடியோ கேப்சன் தான் சொல்லணும். கேமராஸை பொறுத்தளவுக்கு மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மற்ற ரெண்டுமே ஒரு ஆவரேஜான கேமரா செட்டப் தான் சொல்லணும். பேட்டரின்ட்டு வர்றப்ப போக்கோ வந்து எப்போவுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா 5065 mAhக்கான பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. போக்கோ X3ல பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் அதோட திக்னஸும் வெயிட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பல்கான ஃபோன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் 5065 mAh பேட்டரி கொடுத்தாலும்
திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 தான் கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸியான டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. திக்னஸ்மே கம்மி, பட் வெயிட் வந்து 205 கிராம் தான். ஆனாலும் பரவாயில்லன்னு தான் சொன்னேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் பாடி, சைடு அலுமினியம் கொண்டு வந்தோம். இவ்வளோ பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தோம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சரி, திக்னஸ்மே சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸி டிசைன் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு 15 நிமிஷத்துலேயே 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு எல்லோ கலர் கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே கேம் விளாண்டாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அந்த சார்ஜிங் கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட பழைய 18 வாட் சார்ஜர் இருந்தால் கூட அதை வச்சு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஃபோன்றனால இதில் பாப்அப் மெக்கானிக்கல் ட்ரிகர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ROG ஃபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. பட்டன்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் நீங்கள் சென்சிட்டிவாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதில் பாப்அப் மெக்கானிக்கல் ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து ஸ்லைடர் மாதிரி இருக்கும். அதை ஸ்லைட் பண்ணிங்கன்னா பட்டன்ஸ் வந்து மேலே வந்துடும் பாப்அப்பாக. ஸோ அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஏதோ ஜாய்ஸ்டிக்கில் விளாடுற மாதிரி விளாட முடியும். ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை டிசைன் பண்ணியிருக்கிற விதமும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்டாக இருந்தாலும் இதனால் ஃபோனுக்கு வந்து எந்த விதத்துலையுமே டிஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேமிங் ஃபோன் இல்லையா, ஸோ RGB லைட் எங்கேயாச்சும் கொடுக்கணுன்றதுக்காக அந்த கேமராவை சுற்றி ஒரு RGB லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷோட டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்ஸில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் வந்து செகண்ட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகாது. அந்த IR பிளாஸ்டர் பக்கத்துலேயும் ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் கூடவே இருக்குது. ஹேப்டிக் இன்ஜின் வந்து புதுசாக கொண்டு வந்தோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போக்கோ X3லாம் பார்த்தீங்கன்னா ஹேப்டிக்குன்னு தனியாக ஒரு இன்ஜின் கொடுக்கவே இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுற வைப்ரேஷன் மோட்டார்லேயே ஹேப்டிக்னு வர சுட்டாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. அதை யூஸ் பண்ணாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் ஹேப்டிக் இன்ஜின் தனியாக கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா அந்த சின்ன சின்ன வைப்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேம் விளாடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீக்கரில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. NFC-மே ஸ்கிப் பண்ணல. IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது, Bluetooth 5.2 இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனில் 5G கூட இருக்குது. பட் 5G அவங்க மார்க்கெட்டிங் பண்ணவே இல்லை மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கோ இல்லை SD கார்டு சப்போர்ட்டோ கிடையாது. SD கார்டு சப்போர்ட் இல்லாத பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் ஒரு கேமிங் ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனது சரியில்லை. அது ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB ப்ரைஸிங் 27,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB ப்ரைஸிங் 29,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் 31,000 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து 24ஆம் தேதி வந்து ப்ரீ ஆர்டர் வருது. 26ஆம் தேதியிலேருந்து உங்களால் வாங்கிக்க முடியும், சேல்க்கு வருது. ஆனால் அந்த 26ஆம் தேதி லான்ச் பண்ண வாரத்திலே நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா கம்மியாகுது. ஸோ 27,000 ரூபா விற்கிற ஃபோன் 26,000 ரூபா விற்கும். நீங்கள் 2வது வாரம் வாங்கினீங்கன்னா 500 ரூபா குறைக்கிறாங்க. ஸோ 27,000 ரூபா இருக்கிற ஃபோன் 26,500 ரூபாய்க்கு வரணும். நீங்கள் 3வது வாரம் வாங்கினீங்கன்னா ஃபோன் வந்து 27,000 ரூபாய்க்கு போகும். ஸோ இந்த ஆஃபர் வந்து முதல் வாரம் 2 வாரம் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த டைம்லேயே ஃபோன் வாங்கினேன்னா இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்த டைமில் ஆஃபரும் போகுது. ICICI பேங்க் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் முதல் வாரத்தில் வாங்குறது வந்து ஒரு நல்ல டீல் தான். ஆஃபரில் உங்களால் எடுத்துக்க முடியும். ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து செம ஒர்த்து தான். ஆனால் நேற்று தான் பார்த்தீங்கன்னா OnePlus 4மே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே IQ வந்து இதே ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இதில் எது வாங்கலான்னு நீங்கள் நிறைய பேர் டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு வீடியோ வேணுமான்னு கேளுங்க. கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 30,000 பட்ஜெட்டில் பெஸ்ட் வீடியோஸ் வந்து என்னென்னு நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.